வாழுவதற்கே தமிழகத்தில் பெண்களுக்கு வழி இல்லாத பொழுது வெல்லும் தமிழ் பெண்கள் என்று திமுக கனிமொழி அவர்களை வைத்து நடத்துவது என்பது கேலிக்கூத்து மட்டுமல்ல, பெண்களை அவமானப்படுத்துகிறது திமுக. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்போ பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கு? பெண்கள் எப்படி வெல்ல முடியும்? பாதுகாப்பு இருந்தால் தானே வெல்ல முடியும். வெல்வதற்கு பாதுகாப்பே தமிழகத்தில் இல்லை. பெண்களை கொள்வதற்கும் ஆண்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கி நீங்கள் ஆட்சியில் வெல்வதற்கும் செய்கிறீர்களே தவிர இதில் பெண்களுக்கு என்ன வளர்ச்சி வந்திருக்கு? அப்போ சும்மா ஒவ்வொரு திட்டம் பெண்களுக்கானது என்று போட்டோ வச்சு படம் காட்டக்கூடிய வேலையைத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செய்கிறார்களே தவிர, இஸ்லாமியர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கலை. தர்கா கமிட்டியை தூண்டி விட்டது திமுக தான். பாரதிய ஜனதா கட்சியிலுள்ள இஸ்லாமியர்கள் தர்காவிற்கோ மசூதிக்கு போனால் தடுக்கிறது திமுக தான். இஸ்லாமியர்கள் வாக்கு என்று ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு விஷயத்தை திமுக கையில் எடுத்ததுனால இப்படி பாஜகவுடைய நிர்வாகிகளை தடுப்பதன் மூலம் ஆதாயம் பெறலாம் நினைக்கிறாங்க. வழக்கம் போலவே இந்த எஸ்ஐஆர் வந்த பொழுது அவர் சொன்ன முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா இருக்கிறதுலே இளிச்சவாய முட்டாப்பாய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஐயா ஸ்டாலின் நினைச்சிருக்கிறாரு. பீகாரில் வெற்றி பெற்றது போன்று நாம் இங்கும் வெற்றி பெறப் போகிறோம் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்த உடனே இப்போ பயம் வந்துருச்சு. 65 லட்சம் போனதுக்கே கதர்னவர்கள் இங்கே 95 லட்சம் பேர் தேர்தல் ஆணையத்தால் இப்போ நீக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை சிறுபான்மை மக்கள் பாதிச்சாங்க? எத்தனை பேர் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நீங்கள் தானே ஆளுங்கட்சி, அல்ல தேர்தல் ஆணையத்தில் போய் யாராவது புகார் கொடுத்தாங்களா? எதுவும் நடக்காமல் 95 லட்சம் பேர் இங்கிருந்து அகற்றப்படுகிறார்கள் என்றால் இவ்வளவு வாக்கு போலி வாக்குகளை யார் போட்டார்? இந்த முறை திமுகவிற்கு அடிக்கக்கூடிய அடி என்பது இனி வரலாற்றில் இந்த கட்சி எப்பொழுதும் எழுந்திருக்க முடியாது என்ற அளவிற்கு ஒரு மாபெரும் இழிவை திமுக சந்திக்கப் போகிறது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். அதாவது வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ட்டு இது மகளிர் மாநாடுன்ற மாதிரியும் சொல்லப்படுது. கனிமொழி அவர்கள் தான் முன்னின்று எல்லாமே செய்கிறாங்க. ஏன் அது போகிறதுக்கு முன்னாடி கூட தமிழிசையோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள்னு வேறு ட்விட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ இது என்னத்தை குறிக்கிது சார்? இது வாழுவதற்கே தமிழகத்தில் பெண்களுக்கு வழி இல்லாத பொழுது வெல்லும் தமிழ் பெண்கள் என்று திமுக ஒரு பெரிய கூட்டத்தை, அதுவும் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி அந்த கட்சியில் இருக்கிற திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்களை வைத்து நடத்துவது என்பது கேலிக்கூத்து மட்டுமல்ல, பெண்களை அவமானப்படுத்துகிறது திமுக. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னா பெரிய கேள்விக்குறி இருக்குது. போக்சோ வழக்கில் கடந்த காலத்தில் இல்லாத அளவிற்கு மிக அதிகமான வழக்குகளை நாடு முழுக்க பதிவு செய்ததில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. இப்போ பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? பெண்கள் எப்படி வெல்ல முடியும்? பாதுகாப்பு இருந்தால் தானே வெல்ல முடியும். வெல்வதற்கு பாதுகாப்பே தமிழகத்தில் இல்லை. கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களையும் திமுக கட்சிக்காரன் கற்பழிக்கிறான். அதே மாதிரி கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கல்லூரி மாணவி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பில் கற்பழிக்கப்படுகிறார். இதுக்கெல்லாம் கனிமொழி அவர்கள் என்ன பதில் கொடுத்தாங்க? மௌனம் தான் அவங்களுடைய பதில். அவர்கள் ஆட்சியில் இல்லாத போது கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, இங்கே தமிழகத்தில் தான் அதிகமான பெண்கள் தாலி ஏற்பட்டு இருக்கிறார்கள், இளம் விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழகம்னாங்க. அது இப்போ இரட்டிப்பாக மாறி போயிருச்சு. இது பெண்களுடைய வாழ்வை வெல்லுமா அல்லது பெண்களுடைய வாழ்க்கையை கொல்லுமான்ற கேள்வியை அவர்களுக்கே நான் முன்வைக்கிறேன். கொடுமை என்னென்னா, இவங்க சொல்கிறாங்க நாங்கள் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறோம். அந்த 1000 ரூபா பெண்களுக்கு நீங்கள் எங்கேருந்து கொடுக்குறீங்கன்னா, 1000 ரூபாய் 1 கோடி பேருக்கு கொடுக்குறோன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 12 கோடி பேர் அல்லது 12,000 கோடி, இதுதான் உங்களுடைய வருமானம். நான் கேள்வி எழுப்புறது என்னன்னா, 30,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷத்திற்கும் நீங்கள் சாராயத்தில் வருமானம் பார்க்குறீங்களே, 12,000 கோடியை கொடுத்துட்டு 30,000 கோடியை அந்த இளைஞர்களிடத்திலிருந்து ஆண்களிடத்திலிருந்து பறிக்கிறீர்கள் என்றால் இல்லை, வருமானமே மொத்தம் 50,000 கோடி. அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 30,000 கோடி இவங்க அதிக வருமானம். அப்போ இந்த அளவிற்கு வருமானத்தை நீங்க பார்க்குறீங்கன்னா இது யாருடைய பணம்? யாரை வெல்வதற்கு நீங்கள் செய்கிறீர்கள்? பெண்களை கொள்வதற்கும் ஆண்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கி நீங்கள் ஆட்சியில் வெல்வதற்கும் செய்கிறீர்களே தவிர இதில் பெண்களுக்கு என்ன வளர்ச்சி வந்துருச்சு? அப்போ 1000 ரூபா நீங்கள் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெளிவாக தெரியுது. அதை தாண்டி நீங்கள் பேருந்து பயணம் தான் இலவசம்னு சொல்லி அதை ஒரு பெரிய சாதனையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்களிடத்தில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், முறையாக பேருந்து நிறுத்தத்தில் அந்த இலவச பேருந்துன்னு சொல்கிற அந்த பேருந்துகள் நிற்பதில்லை.
இரண்டாவது, பேருந்தில் ஏறினால் அந்த நடத்துனர் வந்து அவமரியாதையாக நடத்துகிறார். நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம். அதை விட கொடுமை என்னென்னா, அதை கண்டிக்க வேண்டிய அமைச்சர்கள் எல்லாம் ஓசி பஸ்ஸில் தானே போகிறீங்க, நல்ல ஓசியில் போங்க அப்படின்றதும். அமைச்சர் துருமறைவனுடைய பையன் இருக்கிற கதிர் ஆனந்த், அவர் எம்பி, அவர் சொல்கிறாரு 1000 ரூபா கொடுக்குறோம், நல்லா லிப்டிக் பூசிங்க, நல்லா பவுடர் பூசிங்க அப்படின்னு பெண்களை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக கேவலமாக ட்ரீட் பண்ணுறதும். இப்படிலாம் பண்ணுறதுனால பெண்கள் வெல்வார்களா அல்லது மனம் உடைந்து அவர்கள் வேறு மாதிரியான மனநிலைக்கு போவார்களான்ற கேள்வியை பார்க்குறோம். அதை விட குடும்பம் பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது தாலிக்கு தங்கம் சொல்லி பெண்கள் வெல்வதற்கு, அவர்கள் வாழ்வில் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த தாலிக்கு தங்கம் என்பதை இவர்கள் பறித்து விட்டார்கள். ஏன், சில நேரங்களில் இவர்கள் சாராய கடைகளில் வியாபாரம் ஆவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள கணவன்மார்கள் தாலியே அறுத்துட்டு வந்துடுறோம். அப்போ இதுதான் கொடுமை. இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பெண்களுக்கு எதிராக நீங்கள் வந்து அத்தனை செயலையும் செய்கிறீங்க. அப்புறம் வெல்லும் பெண்கள்னா எங்கே வெல்றாங்க, அதுதான் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க, 5 சவரன் வரைக்கும் அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் கூட்டுறவு வங்கியில் மீட்டு தரணும் உதயநிதி திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். நீங்கள் 2 பேரும் சொன்னீங்களே, அது நடந்துருச்சா, மீட்டு கொடுத்தீங்களா? அப்போ பெண்களை நீங்கள் வெல்லவும் வைக்கல, அவர்கள் சொன்ன வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றலை. அதை விட கொடுமை, இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. பெண்களை பரபரன்னு இழுத்துட்டு போய் நீங்கள் வண்டியில் ஏற்றுறீங்க. அவங்க கதறாங்க, ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது சம ஊதியம் சம வேலைக்கு நாங்கள் தருவோம், நான் வாக்குறுதி கொடுக்குறேன், ஆட்சிக்கு வந்தாலும் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் 311வது அறிக்கையாக அதை பதிவு செஞ்சீங்களே, நீங்கள் சொன்னதை செய்யலையே, 4 வருஷமா நாங்கள் போராடுறோம், இந்த இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, இப்போயாவது அந்த அறிக்கையை கொடுங்க, இப்போயாவது நீங்கள் அந்த அறிவிப்பை செய்யுங்கன்னு பெண்கள் தான் போராடுறாங்க. குழந்தை குட்டியை வச்சுட்டு கதறாங்க. தினந்தோறும் கைது, தினந்தோறும் கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் எப்படி வெல்லும் பெண்கள்னு திருப்பூரில் மாநாடு நடத்துங்கன்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதமாக அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப ஏழைகளாக இருக்கக்கூடிய அவங்கள தரதரன்னு இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றி அவர்கள் மீது வழக்கு போட்டு, இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க, தூய்மை பணியாளருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம்னு சொன்னீங்க. பிறகு நீங்களே அந்த வேலை வாய்ப்பை தராமல் அந்த பெண்களை இழிவுபடுத்துகிறீர்கள், கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்றால் அப்போ நீங்கள் பெண்களை வெல்ல வைக்க போவதில்லை, பெண்களை கொல்லுவதற்கான வேலையை தான் இந்த திமுக ஆட்சி பாது. செவிலியர்கள், உயிர் காக்கக்கூடிய செவிலியர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு உறுதி செய்யணும்னு சொல்லி குறிப்பிட்ட சில பேருக்கு கொடுத்துட்டு அதோடு நீங்கள் விட்டுட்டீங்களே. அப்போ மிச்சம் இருக்கிற செவிலியர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் தினமும் போராடி கொண்டு இருக்கிறார்களே. நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே, வாக்குறுதிக்கு மீறி இருக்கிறீர்களே, நீங்கள் பெண்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? அப்போ சும்மா ஒவ்வொரு திட்டம் பெண்களுக்கானது என்று ஃபோட்டோ வச்சு படம் காட்டக்கூடிய வேலையைத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செய்கிறார்களே தவிர, இந்த மாதிரியான மாநாடு ஊடகங்களுக்கு விளம்பரப்படுத்த உதவுமே தவிர உண்மையாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை தரும்னா தராது. அப்போ பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த திமுக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பையும் வேலை வாய்ப்பையும் தந்தால் மட்டும்தான் இது ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, இல்லை என்றால் இந்த பெண்கள் வெல்வார்கள் என்பது திமுகவில் நிச்சயமாக நடக்காது. பெண்கள் கொல்லப்படக்கூடிய ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற வேண்டும். தமிழக பெண்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக 2026 பெண்களே திமுகவிற்கு சவுக்கடி தருவார்கள். ஓகே சார், அதே மாதிரி இப்போ நம்ம திருப்பரங்குன்ற பிரச்சனையில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் போகிற ராணிப்பேட்டையில் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு கைது கண்டு போய் உள்ளே வச்சிடறாங்க. சரி, திருப்பரங்குன்ற மலையாவது போய் அங்கேயாவது போய் தொழுகை பண்ண போனாலும் உங்களை கைது செய்கிறாங்க. தொழுகை கூடவா சார் உங்களை கைது பண்ணுவாங்க? அந்த அளவுக்கு அடக்குமுறை அவங்க மேலே. திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதிரான ஒரு சண்டையாக இன்றைக்கு திமுக அரசு நடத்தி வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் அங்கே போய் சிக்கந்தர் அவுலியா தர்காவில் நான் தொழுகை நடத்த போகிறேன், நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன்னா திமுக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பிம்பத்தை நான் உடைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி சிக்கந்தர் அவுலியா தர்கா அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். அந்த தர்காவை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த தர்காவுக்கிட்ட அவர்கள் போனாலே ஆபத்து வந்துடும், அதுக்கு முஸ்லீம்கள் பயப்படுறாங்க. இப்படித்தானே அவங்க பிம்பம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் சிறுபான்மை அணியில் இருக்கிற நானும் இன்னோடு இருக்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த கட்சியுடைய துண்டு போட்டுக்கிட்டு நாங்கள் போய் பிரார்த்தனை பண்ண போகிறோம்னா இப்போ ஊடகங்கள் என்ன சொல்லும், ஏன்பா என்னமோ தர்காவுக்கு பிஜேபிக்காரங்க போனால் பிரச்சனைன்னு சொல்கிற, இந்த இஸ்லாமியர்கள் அவங்க பிஜேபி துண்டை போட்டுக்கிட்டு போகிறாங்க, அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்படி பாஜக எதிர்ப்பதாக இருந்தால், சங்க பரிவாரம் எதிர்ப்பதாக இருந்தால், அல்லது ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படி போவதை விரும்பாவிட்டால் வேலூர் இப்ராஹிம் எப்படி போகலாம்னு அவர் வேலை வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே. தைரியமாக போங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற கட்சி நிர்வாகிகள்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு அனுப்புகிறாங்களே. இதிலிருந்தே தெரிகிறது அங்கே எங்களுக்கு தர்கா பிரச்சனை இல்லை, தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது என்பது இந்துக்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக போராடக்கூடிய இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராடுகிறார்கள், தர்காவை எடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் என்று திசை திருப்புற வேலை திமுக செய்யுது. இவ்வளவும்
தமிழக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ இந்த புரிந்து கொள்ளக்கூடிய வேலை நடந்துடக்கூடாதுன்னா வேலூர் இப்ராஹிம் தர்காவிற்கும் போகக்கூடாது. அப்போ ஒரு இஸ்லாமியர் தர்காவுக்கு போகக்கூடாது, ஒரு இஸ்லாமியர் மசூதிக்கு போகக்கூடாது, ஒரு இஸ்லாமியர் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா அதுக்கு அனுமதிக்கிறாங்க காவல்துறை. ஏன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க, பார்த்தியா ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு ஒரு கோவிலுக்கு போகிறாரு, அப்போ முஸ்லீம்கள் கோவப்படுவாங்க, வேலூர் இப்ராஹிம் மேலே, பிஜேபி மேலே கோவப்படுவாங்க. ஆனால் அவர் மசூதிக்கு போகிறத நம்ம அனுமதிச்சிட்டோம்னா, ஏன்பா என்னதான் போய் நல்லிணக்கம் கோவிலுக்கு போனாலும் மசூதிக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வந்துடுறாருப்பா, 5 வேளை அவர் தொழுகிறாருப்பா, தாடி வச்சிருக்கிறாருப்பா, தொப்பி போட்டிருக்கிறாருப்பா, எல்லா இடத்துலையுமே இஸ்லாத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்கலப்பா, நல்ல ஒரு நிர்வாகியாக இருக்கிறாரு. இப்போ பிஜேபியில் இருந்தால் தப்பு ஒன்றும் இல்லையே, இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்குவாங்கன்ற அந்த பயம் ஐயா ஸ்டாலினுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் மசூதிக்கு போனாலும் கைது, தர்காவுக்கு போனாலும் கைது, பிரார்த்தனைக்கு போனாலும் கைது. இதுதான் கொடுமை. இதில் அவர்கள் சொல்லக்கூடிய லாஜிக் பாருங்கள், அந்த இடம் வக்ஃபு இடம்னு சொல்கிறாங்க. வக்ஃபு இடம்னா இது, அது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு அரசு தான் பதில் சொல்லணும். என்ன கைது செய்வதற்கு முன்னால் காவல்துறை ஒரு ஆய்வாளர் வராரு, உங்ககிட்ட ஒரு ரகசியமாக ஒரு செய்தி சொல்கிறேன்றாரு. மீடியாலாம் என் முன்னால் நிற்கிது, என்னங்க ரகசியம் ஓப்பனாகவே சொல்லணும். இல்லை காதலை சொல்கிறேன் ஏதோ ஊடகங்களை பார்த்து சொல்கிறேன், ஏதோ ரகசியம் சொல்கிறாராம், அது என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, தர்கா கமிட்டி உங்களை அனுமதிக்க மாட்டாங்களாம், அதனால் நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், தர்கா கமிட்டி எங்கள் அப்பா வீட்டு சொத்தாது, அது சிக்கந்தர் அவுலியா தர்கா அந்த இடம் இருக்க 50 சென்ட்டு தர்கா கமிட்டியினுடைய அப்பா வீட்டு சொத்தோ பாட்டம் வீட்டு சொத்தோ இல்லை, அது வக்ஃபு சொத்து என்று பதிவு செய்திருக்கிறீர்கள். வக்ஃபு சொத்து என்றால் அது அரசின் பாதுகாப்பில் இருக்கிற சொத்து. அந்த இடத்தை இந்த கமிட்டிக்காரர்கள் சுத்தப்படுத்தலாம், பெருக்கலாம், விளக்கு கொளுத்தி வைக்கலாம், டியூப்லைட் போடலாம், இந்த வேலை செய்யலாமே தவிர அங்கு யார் வரணும் யார் வரக்கூடாது, எந்த கட்சிக்காரன் போகணும் எந்த கட்சிக்காரன் போகக்கூடாதுன்னு தர்கா கமிட்டிக்காரனோ மசூதியில் உள்ள நிர்வாகி ஜமாத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு அவர்களுக்கு அதிகாரமும் கிடையாது. நீங்க சட்டத்துக்கு புறம்பா பேசுறீங்க அப்படின்னு. இல்ல நம்ம காலகாலமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன போலீஸ் லா தானே பேசணும். நீங்க செக்ஷன் இப்படி இருக்குங்க, பிஎன்எஸ்ல இப்படி இருக்கு, அனுமதிக்க மாட்டோம், அல்லது சிவில் சம்பந்தமாக இன்னென்ன வழக்குகள் இருக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. போலீஸ்காரர்கள் என்ன பேசுறாங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து டெபுட்டி கமிஷனர் வரைக்கும் இல்லை காலகாலமாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாமே அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், நான் 6 மணிக்கு மேலே போகிறதா இருந்தால் விட மாட்டாங்களாம். திருட்டுத்தனமாக ஒரு 20 பேர் போய் கொடியேற்றினாங்களேங்க, அதுவும் கள்ளத்தி மரம்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் அந்த தலைவிருட்சம்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தில் போய் கொடியேற்றுறாங்களே, இது தேவையில்லாத வேலை. அதுக்கு 20 பேரை நைட்டு 10:30 மணிக்கு அனுப்பி வைக்கிறீங்க, இது என்ன அப்படின்னு கேட்குறேன். இத்தனையும் இந்து மக்கள் பெண்கள் எதிர்க்கிறாங்க, அப்பயும் அனுப்பி வைக்கிறீங்களா என்ன வேலைன்னா, இல்லை அது காலகாலமாக அது இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல வாங்கல. இது உண்மையாகவே காவல்துறை ஏன் இவ்வளவு மெனக்கடணும், ஏன் இப்படி இறங்கி போகணும்? சட்டப்படி இது தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். இப்போ முடியல, சட்டத்தை பேசுவதற்கு காவல்துறைக்கு வழி இல்லை. காவல்துறையை ஏவல் துறையாக திமுக ஆட்சியில் மாற்றி வைத்திருப்பதனால அவர்கள் நிலைமை உண்மையாகவே பரிதாபமாக இருக்குது. நாங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கும் ஒருட்ட பதில் இல்லை, ரொம்ப சிரமப்படுறாங்க, வேற வழி இல்லாமல் கைது செய்வோன்றாங்க. இதுதான் காவல்துறை கடைசியாக எடுக்கக்கூடிய ஆயுதம். ஆனால் இதில் ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு, இஸ்லாமியர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கலை, தர்கா கமிட்டியை தூண்டி விட்டது திமுக தான். பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள இஸ்லாமியர்கள் தர்காவிற்கோ மசூதிக்கு போனால் தடுக்கிறது திமுக தான். எதற்காக தடுக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்கள் வாக்கு என்ற ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு விஷயத்தை திமுக கையில் எடுத்ததுனால இப்படி பாஜகவுடைய நிர்வாகிகளை தடுப்பதன் மூலம் ஆதாயம் பெறலாம் நினைக்கிறாங்க. நிச்சயமா இல்லைங்க, இது புகைந்து கொண்டிருக்கிறது, ஒரு நாள் நெருப்பாக எரியும். அந்த எரியக்கூடிய நெருப்பு என்பது ஒரு தீ ஜுவாலையாக 2026 திமுக ஆட்சியை அழித்து விட்டு மிகப்பெரிய அளவிற்கு கார்த்திகை தீபத்தை தீபத்தூணில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அங்கு தீபம் ஏற்றப்படும். அந்த தீபம் ஏற்றப்படும் பொழுது வேலூர் இப்ராஹிம் போன்ற ஏராளமான இஸ்லாமியர்கள் அங்கே கூட நிற்போம். இதற்கு பேர் மத நல்லிணக்கம் என்பதை ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, பாரத மக்களுக்கு நாங்கள் பறைசாற்றுவோம். அது நடக்கும் பொழுது திமுகவுடைய வீழ்ச்சி மிக அதிகமாக இருக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. சார், இப்போ ஒரு டவுட் எழுது சார், அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் உங்களுக்கு இவ்வளோ அகெயின்ஸ்டாக இருக்காங்களா? ஏன்னா நீங்கள் எல்லா ஸ்டேட்ஸுமே போகிறீங்க, எல்லா பக்கமும் பொறுப்பாளராக இருந்திருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்ப்பாங்களா என்ன? பெரிய ஆச்சரியம் என்னென்னா, திமுக ஆட்சி என்பது சட்டம் ஒழுங்கு ரொம்ப சரியாக இருக்குது, நாங்கள் எல்லா நபர்களையும் சரிசமமாக பார்க்குறோன்றாங்க. ஆனால் கேரளாவுக்கு நான் போகிறேன், கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான். அங்கு எந்த மசூதியில் தொழுதாலும் யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க, பாஜக ஒரு கட்சி, அதே போன்று காங்கிரஸ் ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி, யார் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், தொழுகையெல்லாம் தடை செய்ய மாட்டாங்க. அங்கே மத ரீதி அப்படி ஒரு வெறி ஊட்டுவது கிடையாது. அதனால் அங்கு தொழுகை நடக்கிறது. நீங்கள் கர்நாடகா போங்க, காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது, காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய அங்கே போய் நான் தொழுகலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, யாரும் தடுப்பது கிடையாது. இப்படி பக்கத்து மாநிலத்திலே நான் சொல்கிறேன்,
பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி போகலாம், அங்கு இஸ்லாமியர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அங்கே போய் எந்த மசூதியில் வேண்டுமானாலும் தொழுகலாம், யாரும் அங்கே தடுப்பது கிடையாது. தமிழகத்தில் மட்டும் தடுப்பதற்கும் இவர்கள் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வந்து தாக்கிடுவாங்க, என்ன வந்து பயங்கரவாதிகள் திடீர்னு வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, அது நீங்கள் உயர் பாதுகாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ என்னை வந்து தாக்கிற அளவுக்கு இங்கே பயங்கரவாதிகள் இருக்காங்கன்னா இது அசிங்கமாக இல்லையா தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும்? அப்போ காவல்துறை என்ன செய்யணும்? அதை தடுப்பதற்கான வேலை செய்யணும். உண்மையாக சொல்கிறேங்க, கோவை மாநகரில் இந்த வெள்ளிக்கிழமை நான் தொழுகைக்கு போனேன். ஒரு மசூதிக்கு போய் தொழுகைக்கு போனதுமே உடனே அங்கே இருக்கிற டிஎன்டிஜே அமைப்பு, தமுமுக அமைப்புலாம் எதிர்ப்பு தெரிவித்து அவரை தொழுக விட மாட்டோன்றாங்க. பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, இல்லைங்க வெள்ளிக்கிழமை என்னுடைய தொழுகை உரிமை, நான் தொழ தான் போவேன்ட்டு இன்னொரு மசூதிக்கு போகிறேன். கோவை மாநகருடைய சிட்டி கமிஷனர் வந்து ரொம்ப தைரியமாக ஒரு முடிவு எடுத்தார். அவர் தொழுகைக்கு முறையான பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காவல் ஆய்வாளர் இஸ்லாமியரையே என் கூட பள்ளிவாசலுக்குள்ள அனுப்பி வெளியில் இருக்கிற அந்த மசூதி முழுக்க போலீஸ் காவல்துறை பாதுகாப்பு போட்டு கோவையில் அந்த கோவை ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற பெரிய மசூதியில் நான் போய் தொழும் பொழுது எனக்கு பாதுகாப்போடு நிற்க வைத்து என்னை தொலை வைத்து வெளியே கொண்டுட்டு வராங்க. நான் வெளியே வர நேரத்துக்கு வழக்கம் போல் அடிப்படைவாதிகள் ஒரு 100 பேருக்கு மேலே சேர்ந்து கத்துறானுங்க, கோஷம் போடுறானுங்க. ஆனால் காவல்துறை தெளிவாக சொல்லிச்சு, ஏதாவது நீங்கள் வரம்பு மீறினீர்கள் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அவருடைய வழிபாட்டு உரிமைக்கு நாங்கள் எந்த ஊரையும் நீங்களும் விளைவிக்கக்கூடாது, நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன தான் கத்துனாலும் பாதுகாப்பாக என்னுடைய வழிபாட்டு முடிந்த பிறகு என்னை கொண்டு வந்து பத்திரமா கார் வைத்து அனுப்பி வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், கோவை சிட்டி கமிஷனர் செய்கிற அந்த தைரியம் ஒரு காவல் ஆய்வாளர் கூட வந்து பத்திரமா என்னுடைய வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட முடியும்னா ஏன் இது தமிழகம் முழுக்க முடியாதா? வேலூரில் முடியாதா? ராணிப்பேட்டையில் முடியாதா? எல்லா இடத்துலையும் முடியும். அப்போ அந்த மாதிரி தைரியமான நல்ல காவல் ஆய்வாளர்களும் நல்ல கமிஷனர்களும் தமிழகத்தில் இருக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சி என்னதான் சதி செஞ்சாலும் அதை தாண்டி சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. நான் எல்லா காவல்துறையுமே பொத்தாம்புதோ எப்பயுமே நான் தவறுன்னு சொல்கிறதில்ல. ஆனால் சில காவல்துறையினர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரியே மாறி போவது தான் இங்கே ரொம்ப அவலமாக இருக்கிறது. இந்த சூழல் மாறணும். காவல்துறையினர் சுயமாக சிந்திக்க வேண்டும். அடுத்த 4 மாதத்தில் அட்ரஸ் இல்லாமல் திமுக போகும்போது திரும்பவும் திமுகவுக்கு பூஜா தூக்குற வேலை சில காவல்துறை அதிகாரிகள் செய்யாமல் யாருக்கு என்ன உரிமையை வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சொல்லுகிறதோ அதை வழங்குவது காவல்துறையின் கடமை. அதை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று நான் அவரிடத்தில் பணிவான கோரிக்கை வைக்கிறேன். ஓகே சார். சார் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த எஸ்ஐஆர் மூலிமா இப்போ தமிழ்நாட்டில் 97 லட்சம் ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. ஒன்றா டெத்தாக இருக்கலாம், இல்லை டபுள் கவுண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதனால் வரக்கூடிய எலெக்ஷனில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? எந்த சட்டத்தை மத்திய அரசோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமோ கொண்டு வந்தால் உடனடியாக முதலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வது இது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தானது. வழக்கம் போலவே இந்த எஸ்ஐஆர் வந்த பொழுது அவர் சொன்ன முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா இருக்கிறதுலே இளிச்சவாய முட்டாப்பாய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஐயா ஸ்டாலின் நினச்சிருக்கிறாரு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப விவரமாக இருக்கிறோம். ஐயா ஸ்டாலினா கூறுகட்டு இப்படி பேசலாமே தவிர இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ரொம்ப தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள். எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு ரொம்பவே புரியுது. அப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்த பிறகு நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் போயிருச்சுன்னு கதறினார். ஆனால் அந்த 65 லட்சம் பேர் யார்? 25 லட்சம் பேர் இறந்து போனவர்கள், இடம் மாறியவர்கள், இதெல்லாம் சேர்த்து தான் 65 லட்சம் பேர். மற்றவர்கள் எல்லாருக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் வாக்களித்தாங்க. பெரும்பான்மை இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அட்ரஸே இல்லாமல் காங்கிரஸும் போச்சு, எதிர்கட்சிகளும் பெரிய அளவிற்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இப்போ அதே நாடகத்தை தான் இங்கேயும் கொண்டு வந்தால் மக்கள் நம்புவாங்களா? நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாக்கை பறிப்பதற்கு தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தேன்னு சொன்னது பீகார் மக்களே நம்பலை. ஏன்னா பீகாரில் ஒரே ஒரு ஜமாத்து, ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட என்னுடைய வாக்கு பறி போய்விட்டதுன்னு தேர்தல் ஆணையத்திலேயோ நீதிமன்றத்திலேயோ முறையிடலைன்னா அப்போ எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல. பாரத தேசத்தினுடைய அடையாளத்தோடு ஒரு வாக்குரிமைக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது. செத்து போன ஓட்டை நீ போட்ட முடியாது. இடம் மாறி போன ஓட்டை, டபுள் ஓட்டை, கள்ள ஓட்டை திமுக நீ போடக்கூடாது, மற்ற கட்சிகள் போடக்கூடாது. அதனால தேர்தல் ஆணையம் இப்படி கொண்டு வந்தது. பீகாரில் வெற்றி பெற்றது போன்று நாம் இங்கும் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்த உடனே இப்போ பயம் வந்துருச்சு. 65 லட்சம் போனதுக்கே கதறினவர்கள் இங்கே 95 லட்சம் பேர் தேர்தல் ஆணையத்தால் இப்போ நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? 65க்கு கதறன் இல்லைப்பா, இப்போ 95ல் எத்தனை சிறுபான்மை மக்கள் பறி போனாங்க? எங்கள் புள்ளி விவரம் காட்டுங்க. இதில் கொடுமை என்னென்னா திமுக தான் அதிகமாக மெனக்கெடுகிறது. ஒரு பக்கம் எஸ்ஐஆரை எதிர்த்தாலும் இன்னொரு பக்கம் பிஎல்ஓக்கள் பின்னால் போகிறதெல்லாம் BLA 2 திமுகவினர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களே ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணுறாங்க, அவங்களே வீடு வீடாக போகிறாங்க. இத்தனையும் நடந்தும் கூட 95 லட்சம் பேர்
வாக்காளர்கள் இல்லை, இறந்து போனவர்களாக இருக்காங்க, இடம் மாறினவங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இப்போ தெரிஞ்சு போன பிறகு இப்போ நீங்கள் ஏன் இதுக்கு கதறாமல் இருக்கிறீங்க? எந்த சிறுபான்மை மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டாங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல சிறுபான்மை மக்கள் பாதிப்புக்குன்னு. எத்தனை சிறுபான்மை மக்கள் பாதிச்சாங்க? எத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நீங்கள் தானே ஆளுங்கட்சி. அல்ல தேர்தல் ஆணையத்தில் போய் யாராவது புகார் கொடுத்தாங்களா? எதுவும் நடக்காமல் 95 லட்சம் பேர் இங்கிருந்து அகற்றப்படுகிறார்கள் என்றால் இவ்வளவு வாக்கு போலி வாக்குகளை யார் போட்டா? அப்போ திமுக எதற்காக இதற்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து சப்போர்ட் பண்ணுற வேலையும் ஒவ்வொரு முறையும் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசுகிறது என்றால் உங்கள் மீது உள்ள சந்தேகம் இன்னும் வலுப்படுகிறது. போலி கணக்கை போலி வாக்குகளை போடக்கூடியதில் கில்லாடிகள் திமுகவினர் என்பதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் நிரூபிக்க பார்த்தீர்கள். அது முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் தெளிவாக இருக்கிற கள்ள ஓட்டிலிருந்து இருக்கிற டபுள் என்ட்ரி செத்து போனவங்க எல்லாத்தையும் இப்போ கழிச்சாச்சு. சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படலை. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் பொய்யை சொல்லி சிறுபான்மை மக்களை பெரிய அளவிற்கு அச்சுறுத்துவது திமுகவுடைய வேலை. அதை இஸ்லாமியர்களும் நம்பலை, கிறிஸ்துவர்களும் நம்பலை, இந்துக்களும் நம்பலை. இந்த முறை திமுகவிற்கு அடிக்கக்கூடிய அடி என்பது இனி வரலாற்றில் இந்த கட்சி எப்பொழுதும் எழுந்திருக்க முடியாது என்ற அளவிற்கு ஒரு மாபெரும் இழிவை திமுக சந்திக்க போகிறது. தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள். தேர்தலுக்கான தேதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது நடக்கும், தர்மம் வெல்லும். ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இலைபாரணம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.